ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிசம்பர் 25க்கான ஹிந்து நியூஸ் எடிட்டோரியல் அண்ட் அதர் நியூஸ் அனாலிசிஸ் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ்லாம் இன்றைக்கி கவர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் அல்ட்ரோஸ்டிக் சரோகசி அப்படிங்கிறது தான் என்னென்னு பார்க்கலாம். பேஜ் 8 இது இருக்குது. ஸோ திஸ் வில் கம் அண்டர் எதுக்கடியிலனா ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 GS2 கவர்னன்ஸும் சோஷியல் ஜஸ்டிஸ் அதுக்கடியிலையும் வரும். ஸோ இந்த அல்ட்ரோஸ்டிக் சரோகசி, ஃபஸ்ட்டு சரோகசினா நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். சரோகசினா நார்மலாக ஒரு மேல் இல்லைனா ஃபீமேல் ஒரு கப்பிளுக்கு, மேரிடான கப்பிளுக்கு பேபி இருக்காது. ஸோ அதனால் வேறு ஒரு விமன் அப்ரோச் பண்ணி அவங்கள கான்ட்ராக்ட் பண்ணி பேபியை வாங்கிப்பாங்க. ஸோ அதுதான் நடக்கும். ஸோ இப்போ அல்ட்ரோஸ்டிக் சரோகசியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ த டேர்ம் அல்ட்ரோஸ்டிக்னா என்னென்னா செல்ஃப்லெஸ் கன்சர்ன் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ், மற்றவங்களோட வெல்ஃபேருக்காக கன்சிடர் பண்ணி வர்றது தான் அல்ட்ரோஸ்டிக் சரோகசி. அண்ட் தென் சரோகசினா என்னென்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருப்போம், நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் பிட்வீன் அ கப்பிள் ஆர் அ சிங்கிள் பர்சன். ஒரு கப்பிள் இல்லைனா ஒரு சிங்கிள் பர்சன் ஒரு பேபி வேணும் அப்படிங்கிறதுக்காக வித் விமன் இன்னொரு விமன்கிட்ட கேட்பாங்க. whereby the women agrees to become pregnant, carry the pregnancy to due term and give birth to a child. ஸோ அந்த சைல்டு திருப்பி இந்த கப்பிள்ஸ்டே கொடுத்துருவாங்க. ஸோ the child thereby born will become the son, daughter of the other couple or a single person. நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த சரோகசியில் 2 டைப் இருக்குது. ஒன்று ட்ரெடிஷ்னல், நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது. இப்போ ஜெஸ்டேஷனல் அப்படிங்கிற சரோகசிக்கு மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆர்டிக்கலில். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ஸோ இந்த ஹஸ்பண்ட் இருக்கிற ஸ்பெர்ம் எடுத்து இந்த சரோகேட் மதர் இருப்பாங்களா அவங்க இதில் ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வர சைல்டு திருப்பி இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கிட்டே லீகலாக கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் நடக்கும். ஸோ இதுதான் ட்ரெடிஷ்னல் சரோகசி அக்ரிமெண்ட். அடுத்து ஜெஸ்டேஷனல் சரோகசி அப்படின்னா என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ஸோ இந்த ஹஸ்பண்ட் இருக்கிற ஸ்பெர்மையும் ஒய்ஃப் இருக்கிற எக்கையும் எடுத்து போத் அதையும் whereas the gestational surrogacy is a process by which sperm of the married man is artificially united with the egg of his wife. ஸோ ஆர்டிஃபிஷியலாகவும் யுனைட் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை இம்ப்ளான்ட் பண்ணிடுவாங்க. எதுலனா எம்ப்ரியோ ஆஃப் த சரோகேட் மதர். ஸோ இப்படி வர குழந்தை அகெயின் they'll give back to the husband and wife. ஸோ இதுதான் ஜெஸ்டேஷனல் சரோகசி அப்படிங்கிறது. ஸோ இந்த டேர்மில் நம்ம என்ன பார்த்தோம், அல்ட்ரோஸ்டிக்னா என்னென்னு பார்த்தோம். சரோகசியில் ட்ரெடிஷ்னல் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது இப்போ ஜெஸ்டேஷனலுக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த அல்ட்ரோஸ்டிக் சரோகசிக்கான பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா சரோகசி ரெகுலேஷன் பில். ஸோ எப்படி ரெகுலேட் பண்ணலாம், ஸோ அதனால தான் ரெகுலேஷன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த அல்ட்ரோஸ்டிக் சரோகசியில் என்ன பண்ணணும்னா நம்ம கான்ட்ராக்ட் பண்ணணும். யாருன்னா க்ளோஸ் ரிலேட்டிவ், வெளியில் இருக்கிறவங்கள பார்க்கக்கூடாது. நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்க்குள்ளேயே யாரையாச்சும் கான்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போது அப்படி கான்ட்ராக்ட் பண்ணால் பெட்டர் டேர்ம்ஸ் இருக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கும். ஸோ அவங்கள மானிட்டரும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ கான்ட்ராக்டிங் அ க்ளோஸ் ரிலேட்டிவ் அஸ் சரோகேட் பை ஹெட்ரோசெக்ஷுவல் மேரிட். அப்புறம் கப்பிள் who have been childless for 5 years of their marriage. இப்போ 5 இயர்ஸ்க்கு மேலே அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா they can move on to this altruistic surrogacy method. அதுக்கப்புறம் how is an altruistic surrogacy ensured? ஸோ இப்போ எப்படி இதை என்ஷோர் பண்ணுறாங்க கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா through ties of kinship whereby surrogacy by close relative would ensure that the close relative is not exploited or lured by money. இன்னொரு விஷயம் நான் சொன்ன மாதிரி அதே தான், க்ளோஸ் ரிலேட்டிவ் நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட், இப்போது சரோகேட் மதர்னால் அவங்க வேறு கண்டிஷன்ஸில் இருக்கலாம். அவங்க மணி இல்லாதவங்களாக இருக்கலாம், அவங்க ஹெல்த் அவங்களால பார்த்துக்க முடியாது. ஸோ அவங்க ஒரு எக்ஸ்ப்ளாய்ட்டிங் சிச்சுவேஷனில் இருக்கலாம் மற்றவங்க மூலியமாக. ஸோ இப்போ அல்ட்ரோஸ்டிக் சரோகசி மூலயமா இந்த ரிலேட்டிவை காண்டாக்ட் பண்ணுறது மூலயமா அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட மாட்டாங்க. அப்புறம் எப்பவுமே ஒரு க்ளோஸ் டைஸ் இருக்கும், ஃபேமிலி பாண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து வர கன்சர்ன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி இந்த சரோகேசி பில் இப்படி கொண்டு வந்துட்டாங்க, இப்படி தான் நீங்கள் ரிலேட்டிவ்ஸை மட்டும் தான் கான்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுலேருந்து வர கன்சர்ன்ஸ் என்னென்னா கேர் ஆஃப் சரோகேட்ஸ், ரீசனபிள் எக்ஸ்பென்சஸ், ஹெல்த் கேர், டயட் எக்ஸெட்ரா நாட் இன்சூரன்ஸ் சரோகசி பில். இப்போ இந்த சரோகசி பில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் எப்படி கேர் பண்ணணும்னு சொல்லலை. அதுக்கப்புறம் அந்த ஹெல்த் கேர், டயட் எக்ஸெட்ரா அதோட எக்ஸ்பென்சஸ்லாம் மென்ஷன் பண்ணல. ஸோ இது ஒரு கன்சர்னாக இருக்குது. அதுக்கப்புறம் டிஃபைனிங் க்ளோஸ் ரிலேட்டிவ், அந்த க்ளோஸ் ரிலேட்டிவ்ங்கிறத அவங்க டிஃபைன் பண்ணல, இப்படி இந்த சர்க்கிள்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறனால. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா சில பேர்னால க்ளோஸ் ரிலேட்டிவை காண்டாக்ட் பண்ண முடியாது, ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா மிச்சவங்க கிட்ட போய் ரிலேட்டிவ் மாதிரி ஒரு ஃபேக் பாண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கேன் பி புட் அஸ் க்ளோஸ் ரிலேட்டிவ் அண்ட் லீட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் மிஸ்யூஸ். ஸோ அவங்கள க்ளோஸ் ரிலேட்டிவ்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறதும் ஸோ அப்படி ஆயிரும். ஸோ கின்ஷிப் டஸ் நாட் என்ஷோர் ஆல்ட்ரூசம்.
ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மெத்தட் மூலயமா இட் டஸ் நாட் என்ஷூர் எனி திங், நம்மளோட ஒரிஜினல் கோலை வந்து இதில் என்ஷூர் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அல்ட்ருசிக் சரோகசிக்கான ஒரு லைக் ஒரு ஓவர்வியூ. இதுதான் அந்த எடிட்டோரியல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன எழுதலான்னா, ஒரு மெயின்ஸ் கொஸ்டின், வாட் இஸ் த கரண்ட் சினாரியோ ஆஃப் சரோகசி இன் இந்தியா? நம்ம பார்த்துட்டோம் சரோகசி வந்து ட்ரெடிஷ்னல் அண்ட் ட்ரெடிஷ்னல் அண்ட் வி ஹேவ் த ஜியோஸ்டேஷனல் சரோகசி. எதுக்கு வந்து இதனால் மூவ் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு மெத்தடில் ட்ரெடிஷ்னலில் வந்து மேபி த விமன் இஸ் அன்சாட்டிஸ்ஃபைட் அபவுட் த சைல்டு. ஸோ இப்படி இருக்கும் போது அவங்களோட முழு குழந்தைய அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து சஜஸ்ட் மெஷர்ஸ் டு ரிமூவ் த ஹர்டில்ஸ் இன் என்ஷூரிங் அண்ட் அல்ட்ருஸ்டிக் ஃபார்ம் ஆஃப் சரோகசி இந்தியா. ஸோ நம்ம இந்த கன்சர்ன்ஸ்லாம் பார்த்தோம், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அதனால் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அதை வச்சு இந்த கொஸ்டின் எழுதிடுங்க. அடுத்து த ஃபர்ஸ்ட் இண்டியன்ஸ். ஸோ இது வந்து ஜென்ரல் ஸ்டடி 1 கடியில் வரும். ஸோ இது வந்து ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிக்கல் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் இந்தியன் ஆன்சிஸ்டர்ஸ். ஸோ எங்கேருந்து இந்த இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு இந்தியா பீப்புள் எப்படி வந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருப்பாங்க, இந்தியன்ஸ் அப்படின்னு எப்படி ஆயிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பீப்புள் நம்மளுக்கு தெரியும் ஆஃப்ரிக்காவில் தான் ஒரிஜினேட் ஆயிருந்தாங்க அப்படின்னு. ஸோ அங்கே இருக்கிற ட்ரைப்ஸ் அந்த பீப்புள் வந்துட்டு அரேபியன் பெனின்சுலா, நடுவில் இந்த அரேபியன் பெனின்சுலா இருக்கு இல்லையா, இங்கே வந்திருப்பாங்க, ஆஃப்ரிக்காலேருந்து இங்கே வந்திருப்பாங்க. அடுத்து அப்படியே வந்து தட் வேவ் வில் பி ஜம்பிங் டு இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு ஜம்ப் ஆயிருப்பாங்க அவங்கலாம். ஸோ இது இப்படி ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் இந்தியன் ஆன்சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆயிருக்காங்க. ஸோ அடுத்து இதில் வந்து நம்ம 2 ட்ரைப்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து ஆன்கே ட்ரைப்ஸ். நம்ம ஆல்ரெடி ஆன்கே ட்ரைப்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துருப்போம். அவங்க வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸில் இருக்காங்க. அண்ட் தென் மசாய் ட்ரைப்ஸ் எங்கன்னா அவங்க வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் இருக்காங்க. ஸோ இவங்க ஆன்கே ட்ரைப்ஸ்க்கும் இந்த மசாய் ட்ரைப்ஸ்க்கும் என்ன இது, ஃபர்ஸ்ட் வேவ் அங்கேருந்து வந்திருக்காங்களே, ரெண்டு விஷயம் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஒன்று வந்து அங்கேருந்து தான் வந்திருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்செஸ்டர்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இல்லை அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கன்னா ஆன்கே ட்ரைப்ஸ் இன் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் ஆர் கன்சிடர் டு பி த க்ளோசஸ்ட் resembling descendants of original out of Africa migrants. ஸோ இந்த ஆங்கே ட்ரைப்ஸ் அப்படிங்கிறவங்க அந்தமான் நிக்கோபாரில் இருக்கிறவங்க தான் வந்து லைக் ஒரிஜினல் டிசெண்டன்ஸ். இப்போ ஆஃப்ரிக்காலேருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட அந்த ஜெனட்டிக் இது இன்னும் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டில். அடுத்து ஆங்கே டைப் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் இந்தியன் ஆன்சிஸ்டர்ஸ். இன்னொன்று நான் சொன்னல 2 பாயிண்ட் சொல்லுதுன்னு, ஒன்று வந்து அவங்க தான் டேரக்ட் டிசெண்டன்ஸ்னு சொல்கிறாங்க அங்கேருந்து வந்தவங்கள. இன்னொரு பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கிடையாது, டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் வேவ், ஃபர்ஸ்ட் வந்தவங்களை விட தே ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சிமிலர்லி கரண்ட் ட்ரைபல் பாப்புலேஷன் இன் ஆஃப்ரிக்கா ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் இந்தியன்ஸ். ஸோ இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க விட ஆஃப்ரிக்காவில் இருக்கிற கரண்ட் ட்ரைப்ஸ் வந்து தே ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 3 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். ஆங்கே வந்து தே ஆர் ஃபர்ஸ்ட் டிசெண்டன்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா, அங்கேருந்து வந்தவங்க வந்து பார்த்துருக்கோம். செகண்ட் பாயிண்ட் வந்து ஆங்கே ட்ரைப்ஸ் இல்லை அவங்க வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கிறத விட டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து இப்போ நம்ம இருக்கிற இந்தியன்ஸ்க்கும் அங்கே இருக்கிற ஆஃப்ரிக்கன் ட்ரைபல் பீப்புளுக்கும் a lot of differences are there அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ்லாம் எது மூலியமாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் தான். ஒன்று வந்து ஜெனட்டிக் மியூட்டேஷன், இன்னொன்று ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், இன்னொன்று ஜெனட்டிக் செலெக்ஷன். ஸோ இது 3 என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னா என்னென்னு பார்த்துலாம். இப்போ ட்ரிஃப்ட்னா என்னென்னா இஸ் த மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன் இன் விச் சேஞ்சஸ் இன் ஜீன்ஸ் எஸ்பெஷலி இன் ஸ்மால் பாப்புலேஷன் லீட்ஸ் டு ப்ரிசர்வேஷன் ஆர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அ பர்டிகுலர் ஜீன். It leads to decrease in genetic diversity over time and leads to homogeneity in a small population. ஸோ இது என்ன ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னா என்ன அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படிங்கிறது ஜீனில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா ஒரு விஷயம் வந்து அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறது, இன்னொன்று வந்து வெளியே கல்யாணம் பண்ணிக்கிறது ட்ரைபல்ஸை. ஸோ அப்படி என்ன ஆகுனா ஒரு விஷயம் வந்து பாப்புலேஷன் வந்து கம்மியாகலாம், இன்னொன்று வந்து ஏன்னா வெளியே பண்ணும்போது அவங்க ஜீன்ஸ் வந்து ஆப்வியஸாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதில் வந்து பாப்புலேஷன் கம்மியாகும். இன்னொன்று வந்து அவங்களுக்குள்ளேயே பண்ணிட்டாலும் சம்டைம்ஸ் பாப்புலேஷன் அவங்களது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பாப்புலேஷன். ஸோ வந்து எக்ஸ்டிங்ஷன் ஆகிற அளவுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னா கீழே கம்மியாகிட்டே போகிறது. ஸோ அதனால் ப்ரிசர்வேஷன் பண்ணோம் அவங்கள நம்ம. ஸோ இதுதான் நடக்கும். ஸோ இது ஆப்வியஸாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லாங்குவேஜ் அழியும் போது அதை எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறோம், அதே மாதிரி தான் இந்த ஜெனட்டிக் ஜீன் ட்ரிஃப்ட் அப்படிம்பாங்க. அடுத்து ஜெனட்டிக் மியூட்டேஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ genetic mutation என்ன is a permanent alteration in DNA sequence that makes up a gene such that the sequence differs from what is found in majority population leads to genetic diversity within a species. இப்போ ஒரு ஸ்பீசிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் உள்ள மியூட்டேஷன் என்ன ஒரு சேஞ்ச். மியூட்டேஷன்னாவே இட் இஸ் அ சேஞ்ச். ஸோ அந்த ஜீன் வந்து இருக்கிற ஒரிஜினல் ஃபார்ம்லேருந்து வேறு ஃபார்முக்கு சேஞ்ச் ஆயிரும், அந்த ஒரிஜினல் ஜீனே இருக்காது. ஸோ அது ஜென்ரேஷன் பாஸ் ஆக வேறு மாதிரி மாறிட்டே போகும், ஒரிஜினல் ஜீன் வந்து இருக்காது. ஸோ அதுதான் வந்து ஜெனட்டிக் மியூட்டேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்னென்னா ஒரு
பர்டிகுலர் ஸ்பீஷிஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு 10 பேர் ஒரு ஸ்பீஷிஸ்குள்ளே இருக்காங்க அப்படின்னு ட்ரைபல் பாப்புலேஷனுக்குள்ளே இருக்காங்கன்னா அந்த 10 பேரும் லைக் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் அந்த 10 பேர் ஒரே மாதிரி இருந்திருப்பாங்க. சேஞ்ச்னா இப்போ வந்து லைக் ஒருத்தர் சேஞ்ச் ஆவாங்க, 2 பேர் சேஞ்ச் ஆவாங்க. அது மாதிரி முழுசாக வந்து ஜென்ரேஷன் பாஸ் ஆக முழு பேரும் மாறிட்டு போவாங்க. அடுத்து ஜெனடிக் செலெக்ஷன் என்னென்னா இட்ஸ் அன் எவல்யூஷனரி ப்ராசஸ் பை விச் சர்டன் ட்ரெய்ட்ஸ் பிகம் மோர் ப்ரிவலன்ட் இன் ஸ்பீஷிஸ் தென் அதர் ட்ரெய்ட்ஸ். இப்போ செலெக்ஷன்னா நம்ம பார்த்துருப்போம், ஒருத்தர் வந்து ஹையராக இருக்கிறது, இன்னொருத்தவங்க லோவராக இருக்கிறது. ஸோ அது மாதிரி ஜீன்ஸை பொறுத்து லைக் நாங்கள் தான் ஹை, நாங்கள் தான் லோ. இப்போ ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து தே வே கன்சிடர் டு பி லோ அப்படிங்கிறது தான். ஸோ செலெக்ஷன் அப்படிங்கிறது இதுலேருந்து வந்திருக்கு. ஸோ இப்படி வந்து செலக்ட் பண்ணுறனால தான் அந்த கேட்டகரி வைஸ் வந்து இருக்காங்க, ஜெனட்டிக் வைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் ஃபார் ப்ராக்டிஸ் பார்க்கலாம். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன், genetic drift is the tendency of small sequestered population to have a declining genetic diversity over time. Second one, genetic mutation only lends success to genes that are beneficial to a population group. Which of the following statement are correct? அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 only, 2 only, both 1 and 2, neither 1 and 2. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ட்? ஸோ ஆங்கே ட்ரைப் இந்தியா, மசாய் ட்ரைப் கென்யா. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னென்னா பாஸ் பண்ணி கெஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கரெக்ட் ஆன்சர் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 1 ஒன்லி. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஜெனட்டிக் மியூட்டேஷன் அந்த சேஞ்ச் சொன்னேன் இல்லையா, லென்ஸ் சக்ஸஸ் டு ஜீன்ஸ் தட் ஆர் பெனிஃபிஷியல் டு அ பாப்புலேஷன் குரூப். நோ, வந்து ஒன்லி லென்ஸ் டு சக்ஸஸ் கிடையாது, நாட் பெனிஃபிஷியலும் இருக்குது. ஸோ வந்து இட் இஸ் ஒன்லி பெனிஃபிஷியல் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஜீன்ஸ் தட் ஆர் பெனிஃபிஷியல், ஜீன்ஸ் தட் ஆர் நாட் பெனிஃபிஷியல் டு அ பாப்புலேஷனும் இருக்குது. ஸோ வந்து செகண்ட் ஒன் ஜெனட்டிக் மியூட்டேஷன் பற்றி தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட். ஜெனட்டிக் டிஃப்ட் நம்ம பார்த்துருப்போம். இட்ஸ் டெண்டன்சி ஆஃப் ஸ்மால் சீக்வஸ்டட் பாப்புலேஷன் நம்ம பார்த்துருப்போம், கம்மியாகிட்டே போகிறாங்க அப்படின்னு. ஹேவிங் அ டிக்ளைனிங் ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஓவர் டைம். செகண்ட் ஒன் 2 ஆல்சோ கரெக்ட். ஸோ ஆங்கே ட்ரைப் இந்தியாவில் இருக்காங்க, மசாய் ட்ரைப் கென்யா ஆஃப்ரிக்காவில் இருக்காங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் போகலாம். நோ ரைஸ் இன் ஒர்க்கிங் விமன் டெஸ்பைட் ஹை லிட்ரஸி லெவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பேஜ் 7 இருக்குது. இது வந்து எது கடியில் வரும்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் 2. ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 கடியில் ரோல் ஆஃப் விமன் அண்ட் அது கடியில் வருது. அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அதில் வருது. எதுலனா இஷ்யூஸ் ரிலேட்டட் டு டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் இதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு விமன் இருக்காங்க, விமன் இருக்காங்க, அவங்க படிக்கிறாங்க, பட் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்காங்க, மென்னுக்கு ஈக்குவலாக இருக்காங்க எஜுகேஷனில். பட் வென் இட் கம்ஸ் டு ஒர்க் யாருமே வந்து ஒர்க்குக்கு ஜம்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை லே அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா, 1 செகண்ட். ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்டாக வந்து பப்ளிஷ் ஆன ரிப்போர்ட் யாருன்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் ஆன் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ரிலேஷன். ஸோ இவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்க்ரீஸ் இன் லிட்ரஸி லெவல் அமாங் விமன் ஹேஸ் நாட் லெட் ஸோ டு இன்க்ரீஸ் இன் விமன் பார்ட்டிசிபேஷன் இன் ஒர்க் ஃபோர்ஸ். இந்த ரிப்போர்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க, விமன் வந்து படிக்கிறாங்க, எல்லாத்துலையும் ஈக்குவலாக இருக்காங்க, பட் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வரும்போது அவங்க பார்ட்டிசிபேஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2013-14 பார்த்துட்டிங்கன்னா கிராஜுவேட் விமன் வந்து நாட் ஒர்க்கிங். ஸோ படிச்சிருப்பாங்க, கிராஜுவேட் ஆகிருப்பாங்க, ஆனால் அவங்க ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 62.7% இருந்தது. அடுத்து இல்லிட்ரேட் women not working, படிக்காதவங்க வந்து ஒர்க் பண்ணாமல் இருக்காங்க, அவங்க வந்து 67.6%. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா 2015-16 அதே கிராஜுவேட் விமன் நாட் ஒர்க்கிங் வந்து 65%, இல்லிட்ரேட் விமன் நாட் ஒர்க்கிங்கும் 70%. ஸோ இட்ஸ் ரிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் போக போக ஒர்க் பண்ணாதவங்க அதிகமாகிட்டே போகிறாங்க விமன் இதில் அப்படிங்கிற. ஸோ நான் சொன்ன மாதிரி ஜெண்டர் பேரிட்டினா ஈக்குவாலிட்டி. ஸோ ஜெண்டர் பேரிட்டி இன் எஜுகேஷன் லெவல் ஹேஸ் நாட் லெட் டு பேரிட்டினா ஈக்குவல் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஈக்குவல்னஸ் வந்து எஜுகேஷனில் வந்திருக்கு, ஆனால் தட் ஹஸ் நாட் லெட் டு பேரிட்டி இன் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். அது வந்து இட் ஹஸ் நாட் லெட் டு ஈக்குவல் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். ஒர்க்குன்னு வரும்போது அது ஈக்குவலாக இல்லை, எஜுகேஷன் வரும்போது அது ஈக்குவலாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு எஜுகேஷன் அட்டைன்மெண்ட் ஃபார் விமன் டு இன்க்ரீஸ் மேரேஜ் ப்ராஸ்பெக்ட்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரிப்போர்ட்டில் விமன் வந்து படிக்க வைக்கிறதே வந்து அவங்கள வந்து மேரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த டிகிரி வேணும், இது பின்னாடி போட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதனால எஜுகேஷன் அட்டைன்மெண்ட் ஃபார் விமன் டு இன்க்ரீஸ் மேரேஜ் ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் நாட் ஃபார் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். இன்னொன்று என்னென்னா லெஸ் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் ஃபார்மல் செக்டர் ஜாப்ஸ் நாட் இனஃப் டு கேட்டர் உமன். ஸோ இப்போ என்னென்னா ஒரு ஜாப் இருக்குது, அது விமனுக்கு ஃபேவராக இருக்குது. என்னென்னா லெஸ் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் ஃபார்மல் செக்டர் ஜாப்ஸ்,
அது வந்து விமனுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஆனால் வந்து விமனுக்கு தேவையான கண்டிஷன்ஸ்லாம் அவங்க கொடுக்குறதில்ல. ஸோ இப்போ பாருங்கள், லைக் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் வரும்போது நிறைய பேர் வந்து அது ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஸோ அது அந்த மணி வந்து அவங்களுக்கு போய் சேர்றதில்ல. இன்னொன்று என்னென்னா, அவங்க கண்டிப்பாக இவ்வளோ நாள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ப்ரைவேட்லலாம் நிறைய பார்த்துட்டிங்கன்னா அப்படி இருக்குது. ஸோ இந்த ஒர்க் வந்து விமனுக்கு ஃபேவரபுளாக இல்லை. அடுத்து ஜெண்டர் பே கேப்ஸ் அண்ட் லேக் ஆஃப் சோஷியல் இன்சென்டிவ்ஸ் டீஎம்பசைஸ் விமன் ஒர்க்கிங். ஸோ இந்த பே கேப்ஸ், இந்த ஜெண்டர் பே கேப்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ விமனுக்கு இந்த மாதிரி சேலரியும் மென்க்கு இந்த மாதிரி சேலரியும், அண்ட் தென் லேக் ஆஃப் சோஷியல் இன்சென்டிவ். நான் சொன்ன மாதிரி இப்போ இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ அட்டென்ட் பண்ணாங்கன்னா ஒரு இன்சென்டிவ் தருவாங்க. ஸோ அது வந்து விமன் கிடையாது. ஸோ டீஎம்பசைஸ் விமன் ஒர்க்கிங். ஃபோர்ஸ் டு லீவ் ஒர்க் ஃபோர்ஸ் போஸ்ட் மதர்ஹுட். இப்போ வந்து நார்மலாகவே ஒரு மதர் ஆகிட்டாங்கன்னா ஒரு விமன் தான் ஷீ ஷுட் டேக் கேர் ஆஃப் ஹர் பேபி. ஸோ அதனால் என்ன ஆயிரும்னா நார்மலாக ஜாபை விட்டுருவாங்க. ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்னு இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போது ஆர்டிக்கல் விட்டு இப்போ நம்ம மேஜராக என்னென்ன நியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்தோனேஷியாஸ் வோல்கேனோ ட்ரிகர்ஸ் சுனாமி. இப்போ என்னென்னா, இந்த ஆர்டிக்கலில் ஒரு வோல்கேனோ ஒன்று வந்திருக்கு இந்தோனேஷியாவில். அது வந்து ட்ரிகர்ட் சுனாமிக்கு ட்ரிகர் ஆகி நம்மளுக்கு தெரியும். இப்போது கடல் கடியில் வர வோல்கேனோ எர்த்குவேக் எல்லாம் இட் வில் கிவ் ரைஸ் டு சுனாமி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் நடந்திருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, இந்தோனேஷியாவில் மேலே சுமத்ரா இருக்குது, இங்கே கீழே ஜாவா இருக்குது, அதுக்கு நடுவில் சுந்தா ஸ்ட்ரெயிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நடுவில் தான் என்ன இருக்குன்னா இந்த அனக் ரகோட்டா அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட் இருக்குது, குட்டி ஐலாண்ட். அது வந்து ஒரு வோல்கேனோ கிரியேட்டட் ஐலாண்ட். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அதோட லொக்கேஷன் பார்த்துட்டோம். ஸோ ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் இது இம்பார்ட்டன்ட். சுமத்ராக்கும் ஜாவாக்கும் நடுவில் தான் சுந்தா ஸ்ட்ரெயிட் இருக்குது, அண்ட் அதுக்கு நடுவில் தான் இந்த அனக் ரகோட்டா அப்படிங்கிற வோல்கேனோ இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் சுந்தா ஸ்ட்ரெயிட் எங்கே இருக்குன்னு. பிட்வீன் ஐலாண்ட் ஆஃப் சுமத்ரா அண்ட் ஜாவா, இந்தோனேஷியா. இப்போது இந்த ஐலாண்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நோன் அஸ் சைல்ட் ஆஃப் கரக்கர்டோவா. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு வோல்கேனோ கேவ் ரைஸ் டு ஒரு ஐலாண்ட். நம்ம நிறைய விஷயத்தில் பார்த்துருப்போம். வோல்கேனோ எரப்ட் ஆகி நிறைய இடத்துல ஐலாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்படி ஃபார்ம் ஆன ஒரு ஐலாண்ட் தான் வந்து இந்த அனக்கரோக்டோவா. ஸோ அடுத்து நியூ ஐலாண்ட் ஃபார்ம்ட் ஃப்ரம் அ வோல்கானிக் எரப்ஷன் இன் 1927 ஒரு வோல்கேனோக்கு எரப்ஷன் நடந்திருக்கும். அந்த வோல்கானிக் எரப்ஷனில் தான் இந்த ஐலாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஆர்டிக்கல் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து இந்தியா டு லிமிட் பில்கிரிமேஜ் ஃப்ளோ டு கர்த்தாப்பூர். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த நியூஸில் பார்த்துருப்போம், கர்த்தார்பூர் காரிடார் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கர்த்தார்பூர் வந்து பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ இந்த இந்தியாவில் இருக்கிற சீக் பீப்பிள்லாம் லைக் ஹோலி பில்கிரிமேஜ் விசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து விசிட் பண்ணுறதுக்காக அதை ஓப்பன் பண்ணி விடுவாங்க ஒரு சில டைமுக்கு. ஸோ அது வந்து வீசா ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி, ஃப்ரீயாக அந்த சைட் போயிட்டு இந்த சைடு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து இதோட பேக்ரவுண்ட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு, அப்புறம் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னும் ட்ரான்சிஷனில் இருக்குது. என்னென்னா இவ்வளோ பேர் தான் வரணும். ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட்னா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ரெகுலேஷன். ஸோ அது வந்து இன்னும் ட்ரான்சிஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த பிக்சரில் பார்த்துட்டிங்கன்னா, இங்கே மேலே வந்து கர்த்தார்பூர் இருக்குது, இங்கே கீழே தேரா பாபா நானக் அது கீழே இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் இங்கே போவாங்க. இதுதான் வந்து இதுக்கு நடுவில் தான் பில்கிரிமேஜ் காரிடார் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அங்கே பாகிஸ்தானில் என்ன இருக்குது, இந்தியாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். த யூனியன் கேபினெட் ஹஸ் அப்ரூவ்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் கர்த்தார்பூர் காரிடார் ஃப்ரம் தேரா பாபா நானக் வில்லேஜ். ஸோ வந்து யூனியன் கேபினெட் வந்து எதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கர்த்தார்பூர் காரிடார் ஃப்ரம் தேரா பாபா நானக் வில்லேஜ் இன் குர்தாஸ்பூர், இந்தியாவில் இருக்கிறது. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே டேரா பாபா நானக் வில்லேஜ்லேருந்து குர்தாஸ்பூர்லேருந்தும் டு குருத்வாரா தர்பார் சிங் கர்த்தார்பூர் இன் பாகிஸ்தான். ஸோ இங்கே போகிறதுக்காக தேவ் அக்செப்டட். அடுத்து இந்த பில்கிரிமேஜ் பார்த்துட்டிங்கன்னா, பில்கிரிமேஜ் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஆர் கவர்ன்ட் பை 1947 ப்ரோட்டோகால் ஆன் விசிட்ஸ் டு ரிலீஜியஸ் ஷ்ரைன்ஸ். ஸோ இதை வந்து எப்போத்துலேருந்து லைக் ரெகுலேட் பண்ணாங்கன்னா 1947 ப்ரோட்டோகால் 1974 ப்ரோட்டோகால் அப்போதுலேருந்து they are being governed on visits to religious shrines, which includes a list of shrines in Pakistan and India open to visitors from the other countries and for which visas are required. ஸோ இப்போ என்னென்னா, அங்கே இருக்கிற பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு வரக்கும், இங்கே இருக்கிற இந்தியன் பீப்புள் பாகிஸ்தான் போகிறக்கும் லைக் ஹோலி பில்கிரிமேஜ்க்காக. ஸோ அது வந்து வீசா வச்சு தான் போகிற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், கர்த்தார்பூர்லேருந்து ஃப்ரீ வீசா காரிடார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ பட் ஒரிஜினலாக கவர்ன் பண்ணது வந்து வீசாவோடு தான் வந்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி, டு ஓப்பன் விசிட்டர்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் ஃபார் விச் வீசாஸ் ஆர் ரிக்வயர்ட். அடுத்து இது பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து அபவுட் கர்த்தார்பூர் குருத்வாரா. ஸோ இந்த கர்த்தார்பூர் குருத்வாராவை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் பார்த்துட்டிங்கன்னா, குரு நானக்ஜி இருக்கார் இல்லையா, அந்த சிக் குருஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் குரு நானக்ஜி லிவ்ட் இன் கர்த்தார்பூர் இன் த லைஃப் ஆஃப் அ ஹவுஸ் ஹோல்டர் ஃபார் 18 years
But the original home established by Sri Guru Nanak Sahib Ji, his old age was washed away blood floods of river Ravi. ஸோ அவர் எங்கே இருந்தாருன்னு சொன்னிங்கன்னா இந்த கர்த்தார்பூர் அப்படிங்கிற இடத்துல இருந்திருக்காரு குரு நானக். ஸோ அவர் இருந்தப்போ இந்த ரிவர் ராவியில் வந்த ஃப்ளட்னால என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. அடுத்து இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் குருத்வாரா இருக்கு இல்லையா, ஐ மீன் அவரோட வீடு, அந்த குருத்வாரா வந்து யார் கட்டினாங்கன்னா எஸ்டாப்ளிஷ்ட் பை மகாராஜா ரஞ்சித் சிங், அவர் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து த குருத்வாரா இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் த பிளேஸ் where குரு நானக் ஜி ascended to God. இப்போ அவர் வந்து காடு கூட சேர்ந்த அந்த டைமில் எங்கே இருந்தாரோ அதுதான் வந்து குருத்வாராவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து குரு நானக்ஜி ஸ்டார்டட் த ட்ரெடிஷன் கால்ட் குருகலங்கர் இன் கர்த்தார்பூர். ஸோ இந்த குருகலங்கர் அப்படிங்கிறது ஃபேமஸ், அது ஒரு ட்ரெடிஷன் மாதிரி. ஸோ அந்த ட்ரெடிஷனை வந்து யார் ஆரம்பித்தான்னு மேபி கேட்கலாம் ப்ரிலிம்ஸில், அது வந்து குரு நானக்ஜி வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டார். ஸோ இதுதான் வந்து இதோட பேக்ரவுண்ட். ஸோ இதை பற்றி நீங்கள் எதுவுமே தெரிஞ்சுக்க தேவையில்லை. கர்த்தார்பூர் காரிடார்னால் என்ன, இங்கேருந்து இந்தியாவிலேருந்து அங்கே கர்த்தார்பூர் கனெக்ட் பண்ணுறது என்ன, அதுக்கப்புறம் யார் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது அப்படிங்கிறது மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பிரைம் மினிஸ்டர் to open Buddhist site museum at லலித்கிரி இன் ஒடிசா. ஸோ இந்த புத்திசம் அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. இப்போது வந்து ஒரு மியூசியம் ஓப்பன் பண்ணுறாங்க ஒடிசாவில், லலித்கிரி அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்க்கு ஜம்ப் பண்ணலாம். பிகாஸ் எவ்ரி இயர் வந்து யூபிஎஸ்சியில் ஜெயினிசம் இல்லைனா புத்திசம் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லும்பினி அப்படிங்கிற இடத்துல நேபாள், த பர்த் ஆஃப் லார்ட் புத்தா வந்து அங்கே தான் பிறந்திருக்காரு, எங்கே லும்பினி நேபாளில். அடுத்து கபிலவஸ்து அப்படிங்கிற இடத்துல லார்ட் புத்தா ஸ்பெண்ட் ஹிஸ் சைல்ட்ஹுட் அண்ட் ஃப்ரம் வேர் ஹி ரினவுன்ஸ் வேர்ல்ட்லி லைஃப். ஸோ இப்போ கபிலவஸ்து அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க அந்த சைல்ட்ஹுட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து போத்கயா அப்படிங்கிற இடத்துல பீகாரில் என்ன பண்ணியிருக்காருன்னா போத்கயாவில் லார்ட் புத்தா அட்டைன்ட் என்லைட்டன்மெண்ட். ஸோ இந்த பீகார் அப்படிங்கிற இடத்துல ஹி பிகேம் என்லைட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரியும் மரத்துக்கடியில் வந்து தே வில் பி மெடிடேட்டிங். ஸோ அந்த இடத்துல வந்து என்லைட்டன்மெண்ட் அட்டைன் பண்ணிட்டாரு. அடுத்து சார்நாத் நியர் வாரணாசி உத்தரப்பிரதேஷில் இருக்கு இல்லையா, லார்ட் புத்தா ப்ரீச் ஹிஸ் ஃபர்ஸ்ட் சர்மன். இப்போ சர்மன்னா என்னென்னா லைக் ப்ரீச் பண்ணுறது, இதுதான் என்னோட டீச்சிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ப்ரீச் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் எங்கே ப்ரீச் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா சார்நாத்தில். அடுத்து ஷவஸ்தி அப்படிங்கிற இடத்துல யூபி உத்தரப்பிரதேஷில் லார்ட் புத்தா ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் டைம் ஆஃப்டர் என்லைட்டன்மெண்ட் இன் ஷவஸ்தி. அடுத்து ராஜ்கிர் பீகாரில் என்ன ஆயிடுச்சுன்னா ஹி பெட் பிம்பிசாரா அண்ட் ஹிஸ் சன் Ajashatru of Haryanka dynasty and one of the earliest kings of Magad Empire. ஸோ இந்த மகத் எம்பையரில் பிம்பிசாராவை மீட் பண்ணியிருக்காரு அண்ட் அவர் சன் அஜாசத்ருவையும் மீட் பண்ணியிருக்காரு. அங்கே தான் என்ன வல்ச்சர் பீக் அப்படின்னு ஒரு பீக் இருக்குது ராஜ்கிரில். வாஸ் புத்தாஸ் became place of many important sermons by Lord Buddha. இப்போ அந்த இடத்துல தான் நிறைய டீச்சிங்ஸ் வந்து அவர் பண்ணியிருக்காரு, இந்த வல்ச்சர் பீக் அப்படிங்கிற இடத்துல. அடுத்து புத்திஸ்ட் கேவ்ஸ் ஆஃப் சப்தபாணி இஸ் வேர் த ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வேர் அண்டர் அஜாசத்ரு வாஸ் ஹெல்ட் ஆஃப்டர் லார்ட் புத்தாஸ் டெத். இப்போ லார்ட் புத்தா இறந்தக்கப்புறம் ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து எங்கே நடந்ததுன்னு கேட்கலாம். அது வந்து அஜாசத்ருவோட லீடர்ஷிப் கடியில் இந்த சப்தபாணி அப்படிங்கிற கேவில் நடந்தது. அடுத்து வைஷாலி பீகாரில் இருக்குது. இது வந்து லார்ட் புத்தா ப்ரீச்சஸ் லாஸ்ட் டீச்சிங்ஸ் அவரது வந்து அங்கே தான் நடந்தது. பிஃபோர் ஹி அட்டைன்ட் ஹிஸ் மகா நிர்வாணா. அப்படின்னா லைக் அந்த கர்மா அப்புறம் லைஃப் ஆஃப்டர் பர்த் அப்படிலாம் இல்லாமல் டேரெக்டாக ஹெவனுக்கு போகிறது, அதுதான். ஆஃப்டர் ரினன்சியேஷன் ஹிஸ் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் வாஸ் இனிஷியேட்டட் ஹியர். இப்போ வந்து அவர் போனதுக்கப்புறம் லைக் அவரோட டீச்சிங்ஸ்லாம் வந்து இங்கே தான் இனிஷியேட் ஆகிருக்கு, எங்கன்னா வைஷாலியில். அடுத்து ஹி ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்ட் த பிக்ஷுனி ஷங்கா இன் வைஷாலி அண்ட் இனிஷியேட்டட் த ஃபர்ஸ்ட் விமன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் விமன் டிசைபிள் வந்து கௌதமி இன் ஹிஸ் ஆர்டர், அங்கே தான் வந்து வைஷாலி அப்படிங்கிற இடத்துல தான் இனிஷியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் குஷிநகரில் யூபியில் மகா பரிநிவாரணம் ஆஃப் லார்ட் புத்தா. இப்போ குஷிநகர் உத்தரப்பிரதேஷில் என்ன இருக்குது, மகா பரிநிவாரணம், அங்கே தான் ஹீ லைக் பாஸ்ட் அவே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் ஆன் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். அடுத்து வந்து வென் காந்தி ஸ்டாச்சு இஸ் ரிமூவ்ட் இன் கானா. ஸோ இது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்க ஆப்ஷனலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மகாத்மா காந்தி இருக்கார் இல்லையா, இந்த ஆர்டிக்கலில் ஃபுல்லாக என்ன சொல்கிறாங்கன்னா மகாத்மா காந்தி பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஆஃப்ரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, என்னென்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ரா அப்படிங்கிற இடத்துல, எங்கன்னா கானாவில். ஸோ இங்கே கானா இருக்குது பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரா இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து காந்தியோட ஸ்டாச்சு ஒன்று இருந்தது. அப்போது
விமன் லைக் ஃபேக்கல்ட்டியும் ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாம் சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க அவரோட ஸ்டாச்சு வந்து இடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. என்ன ரீசன் கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி காந்தி வாஸ் எ ரேசிஸ்ட் அப்படிங்கிற ரீசன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏர்லியராக 20s வந்து காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போனார், நம்ம பார்த்துருப்போம். அவர் ஃப்ரெண்டுக்கு ஒரு கேஸில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிருப்பார். அடுத்து என்ன இருக்குன்னா அவர் செவரல் ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காரு, அதையும் ஷோகேஸும் பண்ணியிருக்காரு. என்னென்னா இந்த ரேசிசம் பற்றி. ஃபர்ஸ்ட் வந்து அவர் அப்படி தான் இருந்திருக்காரு. ஏன்னா அவரே வந்து என்ன நினச்சாருன்னா ஆஃப்ரிக்கன் பீப்புள் வந்து டு பி கன்சிடர்ட் லோ, அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, அவங்க லோ தான் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. அடுத்து என்ன இருக்குன்னா ஆஃப்ரிக்காவில் சத்யகிரகா மூமெண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ சத்யகிரகா மூமெண்ட் இன் ஆஃப்ரிக்கா. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ஒரு எவல்யூஷன். ஸோ வந்து ஸ்டார்டிங்கே வந்து அவர் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு அவர் ரேசிஸ்டாக தான் இருந்திருக்காரு. அடுத்து வந்து என்ன இருக்காரு, ஓவர் டைம் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஹீ ஸ்டார்டட் இவால்விங். ஸோ அந்த இவால்விங் ஃபேஸை சத்யகிரகா மூமெண்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு ஆஃப்ரிக்காலேருந்தே. ஸோ அடுத்து டு அ ஸ்டேட் தட் ஆஃப்ரிக்கன் பீப்புள் ஆர் பீயிங் எக்ஸ்ப்ளாய்டட் அண்ட் ஈக்குவல் டு ஒயிட்ஸ் அண்ட் இந்தியன் பீப்புள். ஸோ என்னென்னா அங்கே இருக்கிற இந்தியன் பீப்புளுக்கும் ஒயிட்ஸ்க்கும் கீழேயா ஆஃப்ரிக்கன் பீப்புள் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் இவால்வ் ஆகி இல்லை அவங்க ஈக்குவல் தான் அப்படிங்கிற மாதிரியும் லைக் ஹீ ஸ்டார்டட் ப்ரீச்சிங்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஓவர் டைம் வந்து ஹீ ஸ்டார்டட் இவால்விங். ஸோ இதை தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. பட் அவர் ரேசிஸ்ட்னு சொல்லி அவரோட இதை வந்து டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நேஷனில் இருக்கிற பீப்புள் வந்து அவங்கவுங்க ஓன் நேட்டிவ் ப்ரமோட் நேட்டிவ் ஆஃப்ரிக்கன் லீடர்ஸ். இது ஒரு காரணமாகவும் இருக்கலாம். நேட்டிவ் ஆஃப்ரிக்கன் லீடர்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஒரு லீடர் இருந்தவங்களை வந்து டெமாலிஷ் பண்ணி தான் அவங்கள கொண்டு வர முடியும். ஸோ அப்படியும் இருக்கலாம். இன்னொன்று என்னென்ன ஆர்டிக்கலில் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி உங்கள் நேட்டிவ் லீடர்ஸை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், எதுக்கு ஒரு ஃபாரின் லீடரை வந்து நீங்கள் ஒரு லீடரை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து அதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஹெகல் அப்படிங்கிறவங்க லெனனை பற்றியும் பேசியிருக்காங்க. இந்த ஹெகல் அப்படிங்கிறவங்க காந்தியோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஹெகல் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஜெர்மன் ஃபிலாசபர். அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹி வாஸ் வெரி ஃபேசினேட்டட் அபவுட் இந்தியாவை பற்றி ஒரு நல்ல ஒரு ஓவர்வியூ வச்சுருந்தார். அதுக்கப்புறம் டைம் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா இவரும் வந்து இந்தியாவில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா வந்து கண்டிப்பாக ஒரு கொலோனியல் ரூல் கடையில் தான் இருக்கணும், அவங்க தனியால் ரூல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு அவரோட ஆர்டிகல்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் ஹி லுக் டவுன் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ஃபேசினேட்டிவாக பார்த்துட்டு இருந்த ஒரு பர்சன். அதுக்கப்புறம் இந்தியா என்னடா இது இந்தியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தார். ஸோ அவரும் என்ன இருக்காரு ஓவர் டைம் வந்து இவால்வ் ஆகி வேறு ஒரு கான்செப்ட்க்கு மாறி இருக்காரு. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மகாத்மா காந்தியும் ஓவர் டைம் வந்து இவால்வ் ஆயிருக்காரு, ஹெகல் வந்து இவால்வ் ஆயிருக்காரு. ஸோ எவல்யூஷன் வந்து எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே நம்ம இப்படி தான் அப்படின்னு ஒரு வியூவில் ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது. தப்பு வந்து ஒருத்தவங்க பண்ணுவாங்க, ஆனால் வந்து அதில் திருத்தி லைக் வேறு ஸ்டேட்டுக்கு போகிறது தான் எவல்யூஷன் ஸ்டேட். அதுதான் வந்து எல்லோரும் பண்ணுறது. ஸோ இதான் சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். அடுத்து லெனனோட ஸ்டாச்சு வந்து திரிபுராவில் இருந்தது, அதையும் வந்து லைக் டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. லைக் லெனன் ஒரு கண்ட்ரியோட லீடர் வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ராஸ்பெக்ட் தான் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ப்ளேம் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, ஓவர் எவல்யூஷன் டைம் வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். அடுத்த ஆர்டிக்கல் பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் ஓவ்ஸ். இப்போ வாட்டர் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா, இப்போ நித்தி ஆயோக் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட்டர் கிரைசிஸ் இந்தியாவில் நடக்கிறத பற்றி ஒரு ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஓவர் 600 மில்லியன் பீப்புள் இருக்காங்களா ஃபேஸ் அக்யூட் வாட்டர் ஷார்ட்டேஜ். ஸோ அவ்வளோ பீப்புள் வந்து ஷார்ட்டேஜ் அக்யூட் லெவலில் ஃபேஸ் பண்ணுறாங்க. அடுத்து 2 lakh பீப்புள் வந்து எல்லா வருஷமும் இறந்து போகிறாங்க டியூ டு லேக் ஆஃப் க்ளீன் வாட்டர். அடுத்து 21 சிட்டிஸில் டு ரன் அவுட் ஆஃப் கிரவுண்ட் வாட்டரே இருக்காது 21 சிட்டிஸில். அடுத்து அப்ராக்சிமேட்லி 6%, இது வந்து என்ன பண்ணுன்னா ஜிடிபி எஃபெக்ட் ஆகும் இந்த வாட்டர் ப்ராப்ளம். 6% ஜிடிபி லாஸ் இன் நெக்ஸ்ட் டெக்கேட். ஒரு 10 இயர்ஸில் வந்து ஜிடிபி வந்து 6% வந்து குறைஞ்சிரும் இந்த வாட்டர்னாலே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து டிக்ரீஸ் இன் ஸ்னோ ஃபார்மேஷன் டியூ டு குளோபல் வார்மிங் டு டிக்ரீஸ் வாட்டர் ஃப்ளோ இன் பிரம்மபுத்திரா இண்டஸ் அண்ட் கங்கா. ஸோ இப்போ வந்து ஸ்னோ வந்து மெல்ட் ஆகுதுன்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ அது வந்து என்ன ஆயிரும்னா ரிவர்ஸை வந்து ஃபில் பண்ணிடும். இது ஓவர் டைமில் என்ன ஆகிடும்னா நம்மளுக்கு ஸ்னோ இருக்காது. ஸோ அதனால் அங்கே இருக்கிற க்ளீன் வாட்டர், ஸ்னோ இஸ் அ டைப் ஆஃப் க்ளீன் வாட்டர் தான். ஸோ வந்து மேலே இருக்கிற ஐஸ் கேப்ஸ்லாம் இல்லாத போது நம்மளுக்கு அந்த வாட்டரும் வந்து குறைஞ்சி போயிடும். அண்ட் ஃப்ளோ இன் பிரம்மபுத்திரா இண்டஸ் அண்ட் கங்கா வந்து லார்ஜஸ்ட் ரிவர் பேசன் நம்மளுது. ஸோ அதுலேயும் வந்து வாட்டர் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்த ஆர்டிக்கல்லாம் எதுனா GS3ல் என்விரான்மெண்ட் கடியில் வரும். ஸோ இந்த ஆர்டிக்கல் அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இந்த 5 பாயிண்ட் தான் நம்மளுக்கு மெயின், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து இந்தியா நீட்ஸ் டு ஓப்பன் அப் ட்ரெஜிங் மார்க்கெட் நித்தி ஆயோக் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நித்தி ஆயோக் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெஜிங்னா நம்ம என்னென்னு புரிஞ்சுக்கணும். இப்போ ட்ரெஜிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து என்னென்னா ட்ரெஜிங் இஸ் த எக்ஸ்கவேஷன் ஆஃப் செடிமெண்ட்ஸ் அண்ட் டெபாசிட்டிங் ஆஃப் தெம் இன் அ டிஃப்ரெண்ட் லொகேஷன். மெட்டீரியல்ஸ் dug or gathered from the bottoms of rivers, lakes, harbors and to open their sea number
see via numbers of methods such as giant scoop or high pressure suction. ஸோ இப்போ இதில் பார்த்துருப்பீங்க, வேற ஒரு இடத்துலேருந்து சாண்ட் எடுத்துகிட்டு வந்து லைக் ஆர் மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வந்து தே ஆர் புட்டிங் இட் இன் அதர் பிளேஸ். ஸோ இது வந்து இன்னொரு இடத்துல போடுற இமேஜ். ஸோ இப்படி தான் வந்து இஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெட்ஜிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஷிப்ஸு லார்ஜர் வெசல்ஸ்லாம் வரணுன்னா அந்த இடத்துல வந்து என்ன இருக்கணும், ஸோ இந்த வாட்டர் இருக்குது இல்லையா, அந்த வாட்டர் லெவல் வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அந்த பேஸ் வந்து சாண்டை தொடாமல் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெட்ஜிங் பண்ணுவாங்க, தோண்டி வேற ஒரு இடத்துல போய் டெபாசிட் பண்ணிடுவாங்க. அதான் ட்ரெட்ஜிங். ஸோ இப்போ இந்த ட்ரெட்ஜிங் அப்படிங்கிறது வந்து யாருக்கு அடியில் இருக்குன்னா ப்ரைவேட் பிளேயர்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ப்ரைவேட் பிளேயர்ஸ்ட்டு இருக்குது. ட்ரெட்ஜிங் கோஆப்ரேஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் லெவலில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் என்னென்னா, இந்த லார்ஜஸ்ட் ஷிப்ஸ் வருது இல்லையா, அதை வந்து நம்ம ப்ரைவேட்டு அண்ட் லோக்கல் அத்தாரிட்டிஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியல. ஸோ இந்த லார்ஜர் வெசல் இப்படி வரும்போது வாட்டர் லெவல் கிரவுண்ட் லெவல் இது வரைக்கும் இருந்தால் இடிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ட்ரெட்ஜிங் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ கரண்ட்டு ப்ரொப்போஸ்டு ட்ரெட்ஜிங் வந்து இன்னும் டீப்பாக தோண்டணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் வந்து ட்ரெட்ஜிங். ஸோ இது வந்து லைக் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரெட்ஜிங் இஸ் மெயின்லி யூஸ் டு either maintain the depths of ports or create new shipping channels. Larger vessels require water for a certain depth to access these routes. So dredging is used to ensure they don't run aground. Dredging is also being carried out on beaches to keep them in prime condition. ஸோ பீச்சையும் வந்து ஒரு லெவல் கண்டிஷனில் வைக்கிறதுக்காக ட்ரெட்ஜிங் வந்து பீச்லேயும் பண்ணுவாங்க அண்ட் வந்து போர்ட்ஸ்லையும் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் நிறையா ஷிப் என்ட்ரி இருக்கும், லைக் நிறையா வந்து ட்ரேட் நடக்கும். ஸோ பெரிய வெசல்ஸ் வர நிறைய ட்ரேட்ஸ் நடக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க இந்த ஆர்டிக்கலில். ஸோ இது இன்னும் ட்ரான்சிஷனில் இருக்கணும், இப்படி வந்து இந்த டெப்த் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரான்சிஷன் இருக்குது. ஸோ இந்த நியூஸ் இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். அடுத்து question for practice பார்த்துட்டிங்கன்னா, which among the following can be considered to be advantages of dredging of water bodies அப்படின்னு கேட்டிருக்காங்க. It enables safe passage for larger ships and vessels. It decreases the navigation time of ships. It reduces the exposure of aquatic life pollutants. So options 1 only, 1 and 2, 1 and 3, 1 and 2 and 3 only. So இதை பாஸ் பண்ணி இதுக்கான ஆன்சர் வந்து கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நான் சொல்கிறேன், இப்போவே சொல்கிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆல் தி 3, 1, 2 and 3. ஏன்னா சேஃப் பேசேஜ் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா அடியில் தோண்ட லைக் சேஃப் பேசேஜ் இருக்கும், இடிக்காமல் வரும். செகண்ட் பாயிண்ட் வந்து டிக்ரீசஸ் த நேவிகேஷன் டைம். ஆமாம், ஏன்னா வாட்டர் டெப்த் அதிகமாக இருக்க ஷிப் வந்து ஈஸியாக வரும் உள்ள வெசல். அடுத்தது ரெடியூஸ் எக்ஸ்போஷர் ஆஃப் அக்வாட்டிக் லைஃப் டு பொல்யூட்டன்ஸ். இப்போ வந்து ட்ரெட்ஜிங் பண்ணும்போது மேலே இருக்கிற லைக் அந்த குப்பைகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பொல்யூட்டன்ஸையும் வந்து சேர்த்தி தான் எடுப்பாங்க. ஸோ எடுக்கும்போது அந்த வாட்டர் வந்து க்ளீன் ஆயிரும். ஸோ அதுவும் என்விரான்மெண்டல் ட்ரெட்ஜிங் அதுக்கடியில் வரும். ஸோ தட் இஸ் ஆல்சோ அ ரீசன் ஃபார் அட்வான்டேஜஸ் ஆஃப் ட்ரெட்ஜிங். ஸோ 1, 2 and 3. செகண்ட் வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் கர்தார்பூர் சாஹிப் குருத்வாரா அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து Kartarpur Sahib Gurudwara is one of the 6 Akal Takhts within the Sikh religion. So it was established by Maharaja Ranjit Singh. Select the options 1 only, 2 only, both 1 and 2, neither 1 and 2. So இது கர்தார்பூர் சாஹிப் குருத்வாரா நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 நம்மளுக்கு தெரியும் கரெக்ட்னு. ஏன்னா இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ், அழிஞ்சு போயிடுச்சு ராவி ரிவர்னால. மகாராஜா ரஞ்சித் சிங் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாருன்னு பார்த்துருப்போம், அது கரெக்டு. ஸோ 1 அப்படிங்கிறது கரெக்டாக இல்லையான்னு வந்து நம்ம பேக்ரவுண்ட் வச்சு தான் பார்க்க முடியும். ஸோ 1 வந்து தப்பு. ஏன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த 6 அக்கால் டாக்ஸ் விதின் த சீக் ரிலிஜன் அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா தேர் ஆர் ஒன்லி 5 அக்கால் டாக்ஸ். அக்கால் டாக்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் ஒரு மீட்டிங் வைக்கிற பிளேஸ் மாதிரி. அது இந்த இடத்துல மீட்டிங் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டிங் கட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அக்கால் டாக் அப்படிம்பாங்க. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த 6 கிடையாது, ஒன் ஆஃப் த 5 அது. ஸோ இந்த அதர் 5 வந்து லைக் அந்த 5 என்னன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அகால் தாக் அம்ரித்சர், தென் தாக்ஹாத் ஸ்ரீ பாட்னா சாஹிப் பாட்னாவில் இருக்குது. அப்புறம் தாக்ஹாத் சர் ரேஷ்கா சாஹிப் நியர் சண்டிகரில் இருக்குது. அப்புறம் பத்திண்டாவில் இருக்குது. அப்புறம் நாண்டெட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அகால் தாக். ஸோ 5 தான் இருக்குது. ஸோ ஒன்லி 2 இஸ் கரெக்ட். அடுத்து சிமிலர் கொஷின் வந்து 2014 ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிங்டம்ஸ் வேர் அசோசியேட்டட் வித் த லைஃப் ஆஃப் புத்தா. ஸோ இந்த கொஷின் தான் நம்ம வச்சுருக்கோம். பட் இது மாதிரி ஒரு கொஷின் வந்து 2014 கேட்டிருக்காங்க. என்னென்னா, லைஃப் ஆஃப் புத்தா வந்து இது எந்தெந்த பிளேஸில் அசோசியேட் ஆகிருக்குன்னு. அவந்தி, காந்தாரா, கோசலா, மகதா. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பாஸ் பண்ணி கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 3 and 4 only. ஆப்ஷன் சி 3 and 4 only. ஏன்னா லைஃப் ஆஃப் புத்தான்னு கேட்டிருக்காங்க. ஸோ புத்தா இங்கேயும் தான், காந்தாராலையும் ஹி வாஸ் தேர், அவரோட
ஷ்ரைன்ஸ்லாம் அங்கே இருக்குது. பட் வந்து லைஃப் அவர் எங்கே ஸ்பெண்ட் பண்ணாருன்னு பார்த்தோன்னா கோசலாவும் மகதாலேயும் தான் மோஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் 3 and 4 இஸ் கரெக்ட். ஸோ அடுத்து அது மாதிரி ஒரு கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேஸஸ் அசோசியேட் வித் த லைஃப் ஆஃப் கௌதம புத்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் வந்து 2 and 3 ஆர் கரெக்ட். ஸோ 1 வந்து தப்பு. ஸோ காந்தாரா கிடையாது, இதுவும் லைஃப் ஆஃப் கௌதம புத்தா தான். ஸோ வைஷாலி ராஜ்கிர் நம்ம பார்த்த மாதிரி 2 and 3. அடுத்து கொஷின் இன்னொரு கொஷின் பார்த்துட்டிங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேவ் கோரல் ரீஃப்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆல் தி அபவ். என்னென்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்டில் இருக்குது, கல்ஃப் ஆஃப் கட்சில் இருக்குது, கல்ஃப் ஆஃப் மன்னாரில் இருக்குது, சுந்தர்பன்ஸில் இருக்குது. ஸோ கொஷின் ஃபார் டுடே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஃபரன்ஸ் டு சுனாமி கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். சுனாமி டஸ் நாட் அக்கர் வென் எர்த்குவேக் அக்கர்ஸ் அட் டிரான்ஸ்ஃபார்ம் பிளேட் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மினிட்ஸ் பிஃபோர் சுனாமி அக்கர் த வாட்டர் ஸ்டார்ட்ஸ் ரிசைடிங் இன் கோஸ்டல் ஏரியாஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் நான் நாளைக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.